பணக்கார மூஞ்ச பார்த்தோன்னா லைட்டாக டவுட் வரும். ஏழைங்க மூஞ்ச பார்த்தோன்னா கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஆனால் மிடில் கிளாஸ் மூஞ்ச பார்த்தா சந்தேகமே வராது. என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லைனை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம் அப்படின்னா, கவின் அவர்கள் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்காரு. ஆண்ட்ரி அவர்கள் என்ஜிஓ வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு செக்ஸ் ஒர்க்கரை வச்சு ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் பவன் அவர்கள் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ அந்த கதையில வந்து ஒரு கொலை நடக்குது. அதாவது இந்த படத்தோட டைட்டில் சொல்லணும்னா ஹேஸ்ட் நடக்குது. அந்த ஹேஸ்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த 3 பேரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, எப்படியான சேஞ்சஸ் வருது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட பிளாட் வந்து மேக்கிங் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேல நிறைய லேக் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட ஜான்ரை வந்து காமெடின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை த்ரில்லர்னு ஃபிக்ஸ் பண்ணுறதான்னு நிறைய கன்ஃபியூஷன் படத்துலேயே இருக்குது. அங்கங்கே காமெடி ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் டார்க் காமெடியாக ட்ரை பண்ணுறாங்க. கவின் அவர்கள் பண்ணக்கூடிய காமெடி வந்து ரொம்பவே சூட் ஆச்சு. அண்ட் ஆண்ட்ரியா அண்ட் பேட்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க 2 பேரும் அங்கங்கே சில காமெடி ட்ரை பண்ணுறாங்க. பட் அது அவ்வளோவா நமக்கு சிரிப்பு வரல. கவின் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிஸ்ஸுக்கு அப்புறம் மாஸ்க் அப்படின்ற ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கவின் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று ரைஸ் ஆகுது. எப்போ பாரு ஆட்டிடியூட் படமே பண்ணுறாரு, ஆட்டிடியூட் கேரக்டரே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. இதுக்கப்புறமும் திரும்ப இதே மாதிரியான ஒரே ஷேடில் கேரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆயிடுவார். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆடியன்ஸ் சைடில் இருக்குது. கல்லூரி வினோத் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஜார்ஜ் மரியம் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஜார்ஜ் மரியமுக்கு வாய்ஸ் வந்து வேற ஆள் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அவரோட எமோஷனலான ஒரு சீன் பண்ணும்போது கனெக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் யூஸ்வல் வந்து ஜிவி பிரகாஷ் அவருக்கு வந்து சூப்பராகவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியலான ஒரு லவ் ட்ராக் ஒன்று போட்டிருக்காரு. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் பண்ணக்கூடிய எல்லாரோட ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தனால தான் எங்கேஜிங்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது. பட் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக தான் எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்கேஜிங்காக இருக்க ட்ரை பண்ணிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஆடியன்ஸ் பண்ண இருக்கும். எமோஷனலாக ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆனது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இல்லையா, யாருமே நல்லவே கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. அந்த சைடில் பார்க்கும்போது நம்ம கெட்டவங்க, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஃபிலாசபி வச்சு எடுக்கப்பட்ட படமாக கூட இது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வாத்தியாராக வெற்றிமாறன் அப்படின்னு இருக்காங்க. நெல்சன் அவர்களோட வாய்ஸ் ஓவரும் இந்த படத்தில் அங்கங்கே வரும். அவரோட வாய்ஸ் ஓவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிண்டல் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் ஸ்லாங்லாம் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.